வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆடு, மாடு, மனுஷங்க. ஏன் மனுஷங்கள கடைசியா சொன்னீங்களா? வரேன். பட் எனிவேஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாத்துக்குமே செல்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த செல்லுடைய சேர்க்கை தான் நம்மளுடைய உருவம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது லூக்கா அப்படின்ற ஒரு செல்லு தாங்க பிரதானமான செல் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த லூக்கா அப்படின்ற செல்லு தான் இருந்துச்சு. இந்த செல்லின் மூலியமா தான் அப்படியே ஒன்னொன்னா டிரைவ் ஆகி மனுஷங்க, அதுக்கப்புறம் உயிரினங்கள் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் ஜீவராசிகள் அது தனியா, அதுக்கப்புறமா பறக்கக்கூடிய பறவைகள் தனியா, அனிமல்ஸ் எல்லாம் தனியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சது இந்த லூக்கா செல்ல இருந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இப்பயோ பண்ண ரிசர்ச். சரி விடுங்க. பாண்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மொத்த உரிமையும் சைனாக்கு தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டாவை பார்த்து வளர்க்குறாங்க. அண்ட் குறிப்பா அந்த அனிமல்ஸோடைய வரிசையிலேயே ரொம்ப கியூட்டஸ்டான அனிமல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பாண்டா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஹார்ம்லெஸ் அனிமலும் கூட. அதுக்கு பேம்பு வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பேம்பு பாண்டாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, இப்படி இருக்கும்போது அந்த பாண்டாவை யாருமே தூண்டக்கூடாது. அது அங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியிருந்து வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அப்படி யாராவது காட்டுல இருக்கிற பாண்டாவை தூண்டினாங்கன்னு தெரிஞ்சது உடனே அவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்றாங்க. தொட்ட நீ கெட்ட அப்படின்ற கணக்குல தான் இருக்கு. மனிதர்களே கால் தடம் வைக்காத இடம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது எப்படிப்பா இருக்க முடியும்? நாங்கெல்லாம் மூணையே விடாம மார்ஸ் மூணுன்னு மாறி மாறி போனவங்க இடத்த விட்டுருவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே அப்படிப்பட்ட இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ரஷ்யால நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கு. ரஷ்யாவுடைய மொத்த கண்ட்ரியுடைய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை கோடி பேரை வேணா உள்ள கொண்டு போய் சேர்த்தலாம்னு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அதனால. ஆனா 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கிறதுனால எங்கேயுமே மனுஷங்க வாழ முடியாது. அந்த அளவுக்கு குளிர்ல உறைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான இடங்கள் நிறைய இருக்கு. அப்படியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த உரைச்சல்லையும் சரி நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்லி இருப்பாங்க. அது ஒரு பக்கம். ஆனா இன்னுமே முடியாத லெவல்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்டு. எப்படிப்பா -40 இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்ல எல்லாம் இன்னுமே மனுஷங்களுடைய கால் தடமே படாம இருக்கான். ஏன்னா கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றதுனால. ஏப்ரல் 15, 1912 இந்த நாள்ல தான் டைட்டானிக் கப்பல் மூழ்குச்சு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். அப்ப இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரியோடைய வரலாறுல ரெண்டு ஒன்று தான். பட் இருந்தாலும் சொல்றேன். தமிழ்லையும் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுன்றனால தான். சரி, இப்ப கணக்குக்கு வந்தோம்னா இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிறதுக்கான டைமும் டைட்டானிக் திரைப்படம் எடுத்ததுக்கான டியூரேஷனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ட் கிரெடிட்ஸ், அந்த ஸ்பெஷல் இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா படத்துடைய டியூரேஷன் அப்படியே தூக்கி வச்சோம்னா கரெக்டா டைட்டானிக் சிங்க் ஆன டைம்ல தான் இந்த படமும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 மணி நேரம் 14 நிமிஷம் தான் இந்த திரைப்படத்துடைய டியூரேஷன். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த எண்ட் கிரெடிட்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டு அப்புறமா இந்த படத்தை வச்சீங்கன்னா இது 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரும். அதே டைம் தான் டைட்டானிக் மொத்தமா கடலுக்குள்ள சிங்க் ஆன டைமும் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. அந்த கடலுக்குள்ள மொத்த டைட்டானிக்கும் சிங்க் ஆகிறதுக்கு. ஸோ அந்த படத்துடைய இது சிங்க் ஆகணும் அப்படின்றதுனால தான் சிங்க் ஆன டைம்லயே இந்த படத்தை சிங்க் பண்ணி எடுத்திருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப பணக்கார அனிமல் எது அப்படின்னு கேட்டா அது கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்லயும் தனி வகையான கேட், டொமோசோ அப்படின்ற ஒரு கேட் இருக்குங்க. அந்த கேட்டோட பேர்ல மட்டும் 100 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்காங்க அந்த ஓனர். நாயா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறவங்க எல்லாம் ஒரு அதிர்ச்சி ஆவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கடைசியில் சொத்து யாருக்கு? அது கடைசியா கவர்மெண்ட் தான் போகும். இருந்தாலும் அவங்களுக்கு வாரிசே இல்லை. இந்த கேட்டை வளர்த்த ஓனருக்கு கடைசி காலத்துல உயிர் எழுதி வைக்கும் போது நானே இதை பண்ண முதல் ஆளா இருந்துட்டு போறேன் அப்படின்றதுக்காக அவங்க ஆசையா வளர்த்த டொமோசோ அப்படின்ற பூனைக்கே 100 கோடி ரூபாய் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களாம். இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் தூக்கமே வரல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.